அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி அபிதாசம் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுளோட பிறப்பு ரகசியம் தான் பார்க்க போறோம். அப்படி எந்த கடவுளுடைய பிறப்பு ரகசியம் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் பரிச்சயமான ஸ்ரீவில்லிபுத்தூர், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய சாமி அந்த அந்த பெண் தெய்வத்தோட பிறப்பு ரகசியம் தான் பார்க்க போறோம். அந்த பெண் தெய்வத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஆண்டாள்னு சொல்லுவாங்க. ஆண்டாளும் சொல்றாங்க. திரௌபதியும் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி சொல்லலாம். இந்த மாரி அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருக்கு. இந்த பேருக்கு காரணமும் இருக்கு. இந்த பேர் வச்சு கூப்பிடுறாங்கன்னா, அதுக்கு காரணம் இருக்கு. அந்த பெண்ணோட பிறப்பு ரகசியம் தான் இந்த வீடியோல நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம். எப்படி இந்த பூமிக்கு அந்த பெண் தெய்வமானாங்க? எப்படி இந்த பூமிக்கு அந்த பெண் தெய்வமானாங்க? அத பத்தி எல்லாமே இந்த வீடியோல A to Z முழுசா பார்க்க போறோம். ஸோ அதனால நம்முடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இப்ப நம்மெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆண்டாள் வேற, திரௌபதி வேற, மகாலட்சுமி வேற, அப்படியெல்லாம் நம்மெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டாளும் ஒண்ணுதான். அதாவது பேரு தான், அந்த பெண் தெய்வத்துக்கு பேரு தான் நிறைய இருக்கு. பட் அந்த பெண் ஒரு நபர் தான். அந்த பெண் ஒரு நபர் தான். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இங்க அதாவது மிதுன வீட்டுல கேது இருக்கு. இது காலச்சக்கரம். இந்த காலச்சக்கரத்துல மிதுன வீட்டுல கேது இருக்கு. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா, கடக வீட்டுல பாத்தீங்கன்னா சூரியன், ரெண்டாவது பாத்தீங்கன்னா புதன், மூணாவது பாத்தீங்கன்னா குரு, நாலாவது பாத்தீங்கன்னா சுக்கிரன். இப்ப இங்க இருக்க சிம்ம வீட்டுல சந்திரன் இருக்கு. இங்க இது லக்னம். இந்த அதாவது துலாம் வீட்டுல செவ்வாய் இருக்கு. இப்ப இங்க இருக்க தனுசு வீட்டுல ராகு இருக்கு. தனுசு வீட்டுல ராகு இருக்கு. இப்ப இதுதான் ஆண்டாளுடைய பிறப்பு நிலை காலச்சக்கரம் சொல்லி இங்குள்ள ஜோதிடர்களாம் ஒரு உருட்டை உருட்டி சொல்லி வச்சிருக்காங்க. இது உண்மையா கேட்டீங்கன்னா, இது உண்மையா அல்லது பொய்யான்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க இது பொய். தயவு செஞ்சு யாருமே இதை நம்ப வேணாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க பொய். நம்ம இந்த வீடியோல அப்புறம் நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முழுக்க முழுக்க இந்த வீடியோல தீர்க்க தரிசனம் மூலயமா மட்டும்தான் இந்த வீடியோல ஆண்டாள் அல்லது திரௌபதி பிறப்பு ரகசியத்தை முழுமையா விளக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா, சனி ஃபர்ஸ்ட் யுகம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா வருடம், மூணாவது பாத்தீங்கன்னா மாதம், இப்ப நாலாவது பாத்தீங்கன்னா ராசி, அஞ்சாவது பாத்தீங்கன்னா லக்னம். இத நம்ம நாலுன்னு சொல்லலாம். நல்லா தெரிஞ்சுங்க. இந்த ராசிக்கு நாலுன்னு பேர் இருக்கு. இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா நாள். இந்த லக்னத்துக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா நேரம். இதுபடி நம்ம ஜோதிடம் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க தப்பா மாறும். அதே மாதிரி ஆண்டாள் பிறப்பு ரகசியத்துல, ஆண்டாளுடைய பிறப்பு ரகசியத்துல நிறைய பேர் பெரிய ஆழ்வாருக்கு மகளா பிறந்திருக்குன்னு சொல்லி இங்க ஒரு கட்டுக்கதையா சொல்லி வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு அதையும் நம்பாதீங்க. அப்படின்னா கிடையவே கிடையாது. பெரிய ஆழ்வாருக்கு துளசி செடிக்கு கீழே ஒரு பெண் குழந்தை கிடைச்சு அதை கடவுள் மேல ஆசை கொண்டு அவரோட ஐக்கியமானாங்க அப்படின்னு நீங்க சொல்றாங்க. அது உண்மையா கேட்டீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஆனா அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம திருவிழா கொண்டாடுறோம். அதாவது ஆடிப்பூரம்.
ஏன்னா சிம்ம ராசிக்குள்ள பூர நட்சத்திரம் இருக்கு, அந்த அடிப்படையில நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா அது முழுக்க முழுக்க போய் தயவு செஞ்சு அதை யாருமே நம்ப வேணாம். ஏன் கேட்டீங்கன்னா அதுக்கு வலுவான காரணம் இருக்கு, அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இது சனி யுகம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா சந்திரன், மூணாவது பாத்தீங்கன்னா குரு, நாலாவது பாத்தீங்கன்னா சுக்கிரன், அஞ்சாவது பாத்தீங்கன்னா குரு. இப்ப சனிக்கு சொந்தமான இப்ப இந்த ஆண்டாள் இந்த பெண் பாத்தீங்கன்னா, அல்லது திரௌபதி இந்த பெண் பாத்தீங்கன்னா சனிக்கு, அதாவது சனியோட யுகத்துல பிறந்து வந்த ஒரு பெண். நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாருமே சனியோட யுகத்துல தான் பிறந்து வந்திருக்கோம், சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே மாறுபடும். மிச்சம் இருக்கிற நாளுமே நம்ம எல்லாத்துக்குமே மாறுபடும். அவங்க பிறப்புக்கு ஏற்றவாறு இது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டாள் அவங்க பாத்தீங்கன்னா சந்திரன் கிரகத்துக்கு சொந்தமான வருஷத்துல பிறந்து வந்திருக்காங்க. அடுத்து மாசத்தை பாத்தீங்கன்னா குரு கிரகத்துக்கு சொந்தமான மாசத்துல பிறந்து வந்திருக்காங்க திரௌபதி. இப்ப நாலாவது பாத்தீங்கன்னா சுக்கிரன் கிரகத்துக்கு, அதாவது சுக்கிரன் கிரகத்துக்கு சொந்தமான நாள்ல பிறந்து வந்திருக்காங்க இந்த ஆண்டாள், அதாவது ராசி. அப்ப சுக்கிரன்னா இங்க இருக்கிற ரிஷப ராசி தான் குறிக்கும். இது மட்டும்தான் சுக்கிரனுக்கு சொந்தம். நீங்க இங்க கீழே இருக்கிற துலாம் வீட்டை பாப்பீங்க, துலாத்துக்கும் சுக்கிரனுக்கு சம்பந்தமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. நம்மளோட வீடியோ நீங்க முத பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழப்பம் வரும். சோ துலாத்துக்கும் சுக்கிரனுக்கும் சம்பந்தம் கிடையாது. துலாம் வீட்டுக்கு வேற ஒரு கிரகம் அதிபதியா வரும். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு சுக்கிரன் அதிபதியா தான் வரும், கும்ப வீட்டுக்கு. இப்ப இது ரிஷபம். இப்ப ஆண்டாள் பாத்தீங்கன்னா ரிஷப வீட்டுக்கு, அதாவது ரிஷப ராசி பெண், அதாவது சுக்கிரன் கிரகத்துக்கு சொந்தமான நாள்ல பிறந்து வந்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டாள் அவங்க பாத்தீங்கன்னா குரு கிரகத்துக்கு சொந்தமான நேரத்துல பிறந்து வந்திருக்காங்க. அதாவது குரு கிரகத்துக்கு சொந்தமான நேரத்துல பிறந்து வந்திருக்காங்க. இப்ப நம்ம எல்லாருமே யூடியூப்ல ஒரு கிரகச்சரிக்கையை போட்டு பார்ப்போம். என்ன கிரகச்சரிக்கைனா, அதாவது மிக செல்வந்திர கிரகச்சரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் எடுத்தோடனே நிறைய ஜோதிடர்கள் சொல்றக்கூடிய ஒரு கிரகச்சரிக்கை என்ன பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன், சுக்கிரன் குரு, இந்த ரெண்டு கிரகச்சரிக்கையும் தான் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. செல்வத்துக்கு உண்டான கிரகச்சரிக்கைன்னு சொல்லக்கூடிய பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கிரகச்சரிக்கை என்ன பாத்தீங்கன்னா அது இந்த கிரகச்சரிக்கையா தான் இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா ஆண்டாள் இந்த கிரகச்சரிக்கை இப்படித்தான் பிறந்து வருவாங்க. ஆண்டாள் அவங்க அல்லது திரௌபதி அல்லது மகாலட்சுமி, அதுக்கு தான் நான் சொன்னேன் மகாலட்சுமியை சேர்த்து சொல்லியிருக்கேன். சோ மகாலட்சுமி இந்த ஆள் ஒருத்தர் தான், அவர் பேர் தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு. இது 3 பேர் முக்கியமா வச்சு கூப்பிடக்கூடிய மக்கள், பெரும்பாலும் அந்த பெண்ணை வச்சு கூப்பிடக்கூடிய பேர்கள் இது. இன்னும் நிறைய பேர்கள் இருக்கு. ஆனா இப்ப இந்த கிரகச்சரிக்கையில தான் பிறந்து வந்திருக்காங்க அந்த பெண்ணு. இப்ப இந்த பெண்ணு பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கார பெண்ணு. நீங்க பாத்தீங்கன்னா குரு இருக்கிறனால நீங்க எல்லாம் குருக்கு 2 வீடு சொந்த வீடு நினைச்சிட்டு இருப்பீங்க. இங்க இருக்க மீன வீடும் இங்க இருக்க மீன வீடு, நீங்க அதாவது மீன வீடு தனுசு வீடு, ரெண்டு வீடு சொந்த வீடு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. இங்க இருக்க தனுசு வீடு மட்டும்தான் குருக்கு சொந்தம். இது தனுசு லக்னம். தனுர். இப்ப இந்த கிரகச்சரிக்கை பேரு குரு சுக்கிரன் குரு கிரகச்சரிக்கை. குரு கிரகத்துக்கு சொந்தமான மாசத்துல பிறந்து வந்திருக்காங்க, சுக்கிரன் கிரகத்துக்கு சொந்தமான நாள்ல பிறந்து வந்திருக்காங்க, குரு கிரகத்துக்கு சொந்தமான நேரத்துல பிறந்து வந்திருக்காங்க. இப்ப இந்த கிரகச்சரிக்கைக்கு நட்பு கிரகச்சரிக்கை என்ன பாத்தீங்கன்னா நட்பு அல்லது யோக கிரகச்சரிக்கைன்னு சொல்லலாம். யோக கிரகம் நட்பு அல்லது இந்த கிரகத்துக்கு யோக கிரகம் என்ன பாத்தீங்கன்னா குருக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா பூமி அல்லது புதன், 2 பாத்தீங்கன்னா செவ்வாய், இப்ப
இந்த குரு கிரகத்துக்கு பகையான கிரகங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்ப இது பகை கிரகம் அல்லது அவயோக கிரகம் சொல்லலாம். பகை கிரகம் அல்லது அவயோக ஒன்று பார்த்தீங்கன்னா சந்திரன், 2 பார்த்தீங்கன்னா சனி, 3 பார்த்தீங்கன்னா குளிகை. இப்ப இந்த குருக்கு பாத்தீங்கன்னா இந்த 3 கிரகங்களும் பகை கிரகங்களா வரும். நல்லா கவனிச்சுங்க. 1 பாத்தீங்கன்னா சந்திரன், 2 பாத்தீங்கன்னா சனி, 3 பாத்தீங்கன்னா குளிகை. யாருக்கெல்லாம் லக்னத்துல குரு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த கிரகம் பகை கிரகமா வந்துடும். இந்த 3 கிரகங்களும் பகை கிரகங்களா வரும். இந்த 2 கிரகங்களும் யோக கிரகங்களா வரும். இந்த பகை கிரகங்களுடைய தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வம்பு, வழக்கு, கடன் பிரச்சனை எல்லாமே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். வம்பு, வழக்கு, நோய், கடன், தொந்தரவு எல்லா பிரச்சனைகளும் இந்த 3 கிரகங்கள் தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் கண்டிப்பா ஏற்படும். அது எப்படி ஏற்படும் கேட்டீங்கன்னா, உங்க லக்னாதிபதி வலுவை பொறுத்து ஏற்படும். உங்க லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரா, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். இந்த கிரகங்கள் தசை நடக்கக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா ஏற்படும். இப்ப லக்னாதிபதி வலுவா இருக்காரான்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப வலுவா இருக்காரு. லக்னாதிபதி ரொம்ப வலுவா இருக்காரு. கிட்டத்தட்ட 75% அளவுக்கு மேல ரொம்ப வலுவா இருக்காரு. லக்னாதிபதி ரொம்ப வலுவா இருக்காரு. இங்குள்ள குருக்கு நிறைய பேர் சொல்றாங்க, குரு சுக்கிரன் இணைஞ்சிட்டா சுபகுரு அதாவது அசுப குருவும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு தகவலை உள்ள திணிக்கிறாங்க. தயவு செஞ்சு அதை யாருமே நம்ப வேணாம். இதுக்கும் அதாவது குருக்கும் சுக்கிரனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவங்க 2 பேத்துக்கும் தொடர்பு இருக்காங்க கேட்டீங்கன்னா தொடர்பே கிடையாது. குருக்கு சுக்கிரன் பகை கேட்டா பகை கிரக சேர்க்கை இது கிடையவே கிடையாது. முதல்ல இது பகை கிரக சேர்க்கை கிடையாது, நட்பு கிரக சேர்க்கையும் கிடையாது, சம கிரக சேர்க்கையும் கிடையாது. இது ஒரு சாதாரண கிரக சேர்க்கை. ஆனா சாதாரண கிரக சேர்க்கைன்னா யோகமான கிரக சேர்க்கை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்டாள் சொல்ற பெண் பாத்தீங்கன்னா சந்திரன் கிரகத்துக்கு சொந்தமான வருஷத்துல பிறந்து வந்திருக்காங்க. 2வது பாத்தீங்கன்னா குரு கிரகத்துக்கு சொந்தமான மாசத்துல பிறந்து வந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒருவர் பணக்காரர்களா இருக்கணும்னா நல்லா தெரிஞ்சுங்க, ஒருவர் பிறப்பிலேயே பணக்காரரா ஆக வேணும்னா ஒன்னு சந்திரன் அதாவது குரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். 2வது பாத்தீங்கன்னா சந்திரன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இவங்க 2 பேருமே ஒரு பிறப்பு நிலையில 75% அளவுக்கு மேல ஸ்ட்ராங்கா இருந்துட்டா கண்டிப்பா அவங்க சாகுறதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பணக்காரரா ஆன பின்னாடிதான் அவங்க இறக்கும் நிலையை ஏற்படும். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த 2 கிரக சேர்க்கையும் இல்லற வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. நல்லா தெரிஞ்சுங்க. குரு 100% இல்லற வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் 99% இல்லற வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்ப இந்த 2 கிரக சேர்க்கையுமே ஆட்டோமேட்டிக்கா இவங்களோட பிறப்பு நிலையில தொடர்பு கொண்டுருச்சு. அதாவது இவங்க பிறக்கும் தருவாயில, அதாவது ஆண்டாள் அந்த பெண் பிறக்கும் தருவாயில இந்த 2 கிரகமும் தொடர்பு கொண்டுருச்சு. இந்த பெண் தொடர்பு கொண்டதால இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆன பிறகு இந்த கிரக சேர்க்கையில, அதாவது குரு சுக்கிரன் குரு, நல்லா கவனிச்சுங்க, குரு சுக்கிரன் குரு, சந்திரன் குரு சுக்கிரன் குரு கிரக சேர்க்கையில பிறக்கக்கூடிய ஆண்களா இருந்துட்டாலும் சரி, பெண்களா இருந்துட்டாலும் சரி, அவங்களுக்கு திருமணம் ஆன பின்னாடி அவங்க வாழ்க்கையானது மளமளன்னு அதாவது வேகமா வாழ்க்கையில முன்னேறி வரக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க. மிகப்பெரிய உச்சியும், அதாவது பணக்காரர், நான் தான் பணக்காரர்களே முதலிடம் அப்படின்ற ஒரு முதல் நிலைக்கு வரக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கிரக சேர்க்கையில பிறக்கக்கூடிய நபர்களா தான் இருப்பாங்க. இப்ப லக்கணத்துல குரு இருக்கிறனால, இந்த கிரக சேர்க்கை லக்கணத்துல குரு இருக்கிறனால இந்த பெண்ணுக்கு, ஆண்டாள் சொல்ற பெண்ணுக்கு பிளட் குரூப் பாத்தீங்கன்னா பி பாசிட்டிவ் தான் இருக்கும். பிளட் குரூப் பாத்தீங்கன்னா பி பாசிட்டிவ் தான் இருக்கும். இந்த யோகமான கிரக சேர்க்கை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அபரிவிதமான இந்த 2 கிரக சேர்க்கை, இந்த 2 கிரகங்களுடைய தசைகள் நடக்கக்கூடிய காலகட்டத்துல மிகப்பெரிய அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அது அந்த காலகட்டத்துல பொண்ணாகட்டும், பொருளாகட்டும், செல்வமா இருக்கட்டும், செல்வாக்க இருக்கட்டும், எல்லாமே இந்த காலகட்டத்துல தான் அவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய, அதாவது புதன் கிரகம்
ரெண்டாவது பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகம். இந்த கிரகங்களுடைய தசைகள் நடக்கக்கூடிய காலகட்டத்துலதான் மிகப்பெரிய பணமோ அல்லது மிகப்பெரிய செல்வமோ செல்வாக்கோ கண்டிப்பா ஏற்படும். இப்ப ஆல்ரெடி இந்த பொண்ணு அதாவது ஆண்டாள் அவங்க யோகமான கிரகச்சிருக்கல பிறந்து வந்த ஒரு பெண்ணா தான் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுக்குன்னு எப்படி, அதாவது ஏன் இந்த பெண்ணை நம்ம இப்போதைக்கு போடுறோம் கேட்டீங்கன்னா, ஏன் கேட்டீங்கன்னா இவங்க தான் நம்ம பூமியோட கடவுளோட, அதாவது இந்த பூமியின் கடவுளான அகத்தியரை காதல் செய்த பெண். நல்லா தெரிஞ்சுங்க, புதன்னா அகத்தியர், புதன்னா அகத்தியர். ஏற்கனவே சுக்கிரனுக்கு புதன் யோக கிரகம், சுக்கிரனுக்கு புதன் யோக கிரகம், குருக்கு புதன் யோக கிரகம். ஆனா இங்குள்ள குருக்கு தான் புதனை ரொம்ப பிடிக்கும், இங்குள்ள சுக்கிரனுக்கு புதனை பிடிக்காது. ஆக்சுவலா இதெல்லாம் குணங்கள். இப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரனோட குணங்கள் தான் இந்த பெண்ணுக்கு அதிகமா இருக்கும். ஆனா செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா முழுக்க குருவின் செயல்பாடுகள் இருக்கும். ஏன்னா குருவோட மாசத்துல இந்த பெண் பிறந்த பெண், அதனால அதிகபட்சம் குருவுடைய செயல்பாடுகள் தான் இருக்கும். இப்ப குருக்கு இந்த 2 கிரகங்கள் தான் யோக கிரகங்கள். இப்ப இவங்க அகத்தியர் மேல ஒரு பொய்யான காதல் கொண்ட ஒரு பெண். அகத்தியர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணு தான் அகத்தியர், சரிங்களா, அல்லது அழகர்னு சொல்லலாம். அடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோல அகத்தியரோட பிறப்பு ரகசியம் தான் நம்ம போட போறோம். அவங்க மேல பொய்யான காதல் கொண்ட பெண்ணா இருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த கிரகச்சேர்க்கையில பிறக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, சுக்கிரன் குரு கிரகச்சேர்க்கையில பிறக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அவங்க எந்த மாசத்துல பிறந்து வந்தாலும் சரி, எந்த வருஷத்துல பிறந்து வந்தாலும் சரி, அவங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு நபரை காதலிச்சுட்டு இருப்பாங்க. சடன்லியா அம்மா பேச்சை கேட்டு அல்லது அப்பா பேச்சை கேட்டு திடீர்னு வேற ஒரு நபரை திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இந்த மாதிரி கிரகச்சேர்க்கையில பிறக்கக்கூடிய நபர்களா தான் இருப்பாங்க. அதனாலதான் இந்த கிரகச்சேர்க்கையில பிறக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இருதார தோஷம் கண்டிப்பா ஏற்படும். இந்த மாதிரி கிரகச்சேர்க்கை, இந்த மாதிரி முட்டாள்தனமான சிந்தனை கொண்ட நபர்கள். ஏன் கேட்டீங்கன்னா சுக்கிரன் ஒரு முட்டாள் கிரகம். நல்லா கவனிச்சுங்க, தேடுனாலும் ஒரு முட்டாள் கிரகம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கவே கிடையாது. அது என்ன கிரகம் கேட்டீங்கன்னா இங்குள்ள சுக்கிரன் கிரகம் மட்டும்தான். இங்குள்ள குரு கிரகமானது ஞானத்தை கொடுக்கும். சுக்கிரன் ஒரு முட்டாள், குரு ஒரு ஞான கிரகம். சரி, முட்டாளும் ஞானமும் இங்க தொடர்பு கொள்ளுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆசையும் பேராசையும் தொடர்பு கொள்ளுது. ஆசையும் பேராசையும் தொடர்பு கொள்ளுது. சாதாரண உள்ள ஒரு மனிதனையும் கடவுளையும் குறிக்குது இந்த கிரகச்சேர்க்கை. ஆல்ரெடி இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா குருவுடைய மாசத்திலே பிறந்து வந்துருச்சு. இப்ப இந்த கிரகச்சேர்க்கை பெறக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இவங்களுக்குள்ள ஒரு தனித்திறமை கண்டிப்பா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த தனித்திறமையை கண்டுபிடிக்க, அதாவது நிறைய சுக்கிரன் குரு, அதாவது குரு சுக்கிரன் கிரகச்சேர்க்கையில பெறக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய தனித்திறமைய அவங்களுடைய வாழ்க்கையில கண்டே பிடிக்க முடியாது. இந்த மாதிரி, அதாவது குருவுடைய மாசமோ அல்லது சந்திரனுடைய மாசமோ அல்லது செவ்வாயோட மாசமோ அல்லது சூரியனோட மாசத்துல பிறந்து வரக்கூடிய நபர்கள் மட்டும்தான் கண்டுபிடிக்கும் நபர்களா இருப்பாங்க. மிச்ச மாசத்துல பிறந்து வரக்கூடிய சுக்கிரன் குரு கிரகச்சேர்க்கை பெறக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டு சுக்கிரன் ஒரு முட்டாள் கிரகம். இப்ப இந்த கிரகச்சேர்க்கையில பிறக்கக்கூடியவருக்கு மிகப்பெரிய செல்வமும் சரி, செல்வாக்கும் மிகுந்த கிரகச்சேர்க்கைன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த கிரகச்சேர்க்கையை இப்படி சொல்லலாம், அளவற்ற செல்வமும் அளவற்ற செல்வாக்கு மிகுந்த கிரகச்சேர்க்கை எதுன்னு கேட்டீங்கன்னா அது சுக்கிரன் குரு கிரகச்சேர்க்கை தான். இவங்க இந்த நல்லா கவனிச்சுங்க, நீங்க ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர்களா, அதாவது புதுசா சரி, ஒரு பழைய தொழில் இருந்தாலும் சரி, ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நீங்களா இருந்தீங்கன்னா இந்த கிரகச்சேர்க்கைக்கு, அதாவது இந்த கிரகச்சேர்க்கை வரக்கூடிய நாட்களிலோ அல்லது இக்கிரகச்சேர்க்கை வரக்கூடிய மாதங்களிலோ அல்லது இக்கிரகச்சேர்க்கை வரக்கூடிய வருடங்களிலோ மோஸ்ட்லி வரத்தான் செய்யும். ஒரு தொழிலையோ அல்லது ஒரு எதையோ ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்குறோம்னு வச்சுங்க, இல்ல ஒரு புதுசா ஒரு ஆடு வாங்கி மேய்க்கிறோம்னு வச்சுங்க, இல்ல புதுசா ஒரு மாடு வாங்கி மேய்க்கிறோம்னு வச்சுக்கோங்க, வாங்குறோம்னு வச்சுங்க, அல்லது புதுசா ஒரு கார் வாங்குறோம்னு வச்சுங்க, அல்லது ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்குறோம்னு வச்சுங்க, இந்த 2 கிரகச்சேர்க்கை வரக்கூடிய நாள்ல அந்த வேலையை நம்ம செய்யும் போது அந்த வேலையானது பாத்தீங்கன்னா 1க்கு 2 மடங்கா அல்லது 4 மடங்கா அல்லது 5 மடங்கா பெருகிக்கிட்டே இருக்கும்.
ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு யோகமான கிரக சேர்க்கை. ஆனா அதுக்கு புதன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க புதன் ஸ்ட்ராங்கா இந்த கிரக சேர்க்கையோட புதன் இணையணும். ஏன் கேட்டீங்கன்னா இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா அகத்தியரை வந்து திருமணம் செஞ்சிருவாங்க. அகத்தியரே மிகப்பெரிய யோகத்துல பிறந்த ஒரு நபராத்தான் இருப்பாரு. அகத்தியரே மிகப்பெரிய ஒரு யோகத்துல பிறந்த நபராத்தான் இருப்பாரு. அந்த நபரை வந்து இந்த பெண் திருமணம் முடிச்சிருவாங்க. இப்ப நீங்க அந்த கிரகச்சரிக்கை வரக்கூடிய நாளை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா மிகப்பெரிய யோகம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டாகும். இப்ப இக்கிரகச்சரிக்கை பிறக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அழகுக்கும் சரி, ஆடம்பரத்துக்கும் சரி அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரகச்சரிக்கையில பிறந்தக்கூடிய ஆண்களா தான் இருப்பாங்க, பெண்களா தான் இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கிரகச்சரிக்கையில பிறக்கக்கூடிய ஆண்களுக்கு சரி, பெண்களுக்கு சரி, குழந்தைய பாக்கியம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு தான் இருக்கும். இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பூனையை போல பதுங்கி நல்லா கவனிச்சுங்க. இந்த சுக்கிரன் குரு கிரகச்சரிக்கையில பிறக்கக்கூடிய அவங்க எந்த மாசத்துல பிறந்துட்டாலும் சரி, எந்த வருஷத்துல பிறந்துட்டாலும் சரி, அது ஆணா இருந்துட்டாலும் சரி, பெண்ணா இருந்துட்டாலும் சரி, இந்த கிரகச்சரிக்கையில பிற செயல்பாடுகள் கிட்டத்தட்ட புலிய போல பூனையை போல பதுங்கி புலிய போல பாயக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இக்கிரகச்சரிக்கையில பிறக்கக்கூடிய ஆண்களும் சரி, இக்கிரகச்சரிக்கையில பிறக்கக்கூடிய பெண்களும் சரி, இத்தகைய குணங்களை கொண்டு இருப்பாங்க. இவங்க குழந்தை மீது சரி, அதாவது குழந்தைகள் மீது சரி, ஒரு பெரிய அதாவது குழந்தைகிட்ட சரி, பெரிய மனுஷன்கிட்ட சரி ஒரு போதுமான அளவு அன்பு மரியாதையும் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால குருவும் சந்திரனையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லற வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லிட்டேன். அதனால இவங்க பாத்தீங்கன்னா இந்த கிரகச்சரிக்கை பெறக்கூடிய பெண் பாத்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையில அதிகம் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு பெண்ணா இருப்பாங்க. கிட்டத்தட்ட சொல்லலாம் ஒரு பெண், அதாவது பெண் குதிரை கிரகச்சரிக்கைன்னு நம்ம சொல்லலாம் அந்த கிரகச்சரிக்கைக்கு. ஆனா வந்துட்டு ஆண் குதிரை கிரகச்சரிக்கைன்னு சொல்லலாம். அல்லது ஏன்னா குருனா குதிரை, ஆக்சுவலா குருனா குதிரை, குதிரைனா கடவுள். சரிங்களா? இதை நீங்க எப்பவும் மறந்துடக்கூடாது. இப்ப நல்லா கவனிச்சுங்க. நீங்க ரிஷப ராசிக்காரவளா இருந்தாலும் சரி, ரிஷப லக்கணக்காரவளா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இங்க இருக்க கும்ப ராசிக்காரவளா இருந்தாலும் சரி, கும்ப லக்கணக்காரவளா இருந்துட்டாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு முக்கியமான விஷயங்கள் வராது. அதாவது நீங்க ஒரு முக்கியமான ஒரு தொழில் தொடங்குறீங்க, இல்ல ஒரு விஷயத்துல நான் இந்த காலேஜ்ல சேர போறேன், இல்ல இந்த பையனை நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு முக்கியமான முடிவுகள் எல்லாம் கண்டிப்பா நீங்க மட்டும்தான் எடுக்கணும். நல்லா கவனிச்சுங்க. நீங்க ரிஷப ராசிக்காரவளா இருந்தா சரி, ரிஷப லக்கணக்காரவளா இருந்தா சரி, கும்ப ராசிக்காரவளா இருந்தா சரி, கும்ப லக்கணக்காரவளா இருந்தா சரி, எந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்குமே உங்க அம்மா அப்பாட்ட தயவு செஞ்சு கேட்டு முடிவு எடுக்காதீங்க. அவங்கள நீங்க கேட்டு முடிவு எடுக்கும் போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அடி விழாத்தான் செய்யும் உங்களுக்கு. ஏன்னா அவங்க முட்டாள்தனமா ஒரு முடிவை எடுத்துருவாங்க உங்க வாழ்க்கையில. ஆட்டோமேட்டிக்கா அது பின்னாடி வரக்கூடிய காலத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது பிரச்சனை ஏற்படுத்தி தந்துகிட்டே இருக்கும், இல்ல உள்ள மனவரத்தை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைக்கு நீங்க தள்ளப்படக்கூடாதுன்னா நீங்க எக்காரணத்தை கொண்டு முக்கியமான செயல்களில் ஈடுபடும் போது உங்க அம்மா பேச்ச நீங்க கேட்கவே கூடாது. ஆல்ரெடி சொல்லிட்டேன். சுக்கிரனுக்கும் சந்திரன் பகை, இங்க குருவுக்கும் சந்திரன் பகை. தாய் பேச்ச கேட்டுதான் இந்த ஆண்டாள் பெண் தவறு செஞ்சிருவாங்க. தாய் பேச்ச கேட்டுதான், நல்லா கவனிச்சுங்க. இங்க ஆல்ரெடி நான் குறுக்கு சந்திரன் பகை சொல்லிட்டேன். நல்லா கவனிச்சுங்க. இங்க உள்ள பகைக்கிரங்கள், இங்க உள்ள குறுக்கும் சந்திரன் பகை, இங்க உள்ள சுக்கிரனுக்கும் சந்திரன் பகை, இங்க உள்ள குறுக்கும் சனி பகை, இங்க உள்ள சுக்கிரனுக்கும் சனி பகை, இங்க உள்ள குறுக்கும் குளிய பகை. நல்லா கவனிச்சுங்க. இங்க உள்ள சுக்கிரனுக்கும் குளிய பகை. ஸோ நல்லா இங்க பகைக்கிற எச்சரிக்கைலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த பெண்ணுக்கு பாத்தீங்க. ஸோ இந்த பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த 3 தசைகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடும். அதனால எக்காரணத்து கொண்டும் இக்கிரகச்சரிக்கை இயங்கக்கூடிய காரத்துவத்தை நீங்க செயல்படுத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நீங்க செயல்படுத்த வேணும். ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, யோகமான கிரகச்சரிக்கை தான். இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை, மறுக்கவே இல்லை. மிகப்பெரிய யோகமான கிரகச்சரிக்கை தான் இது. இப்ப சோ ஒரு பெண் ஆண்டாளா பிறந்தா, அதாவது உண்மையிலே ஆண்டாளுடைய கிரகச்சரிக்கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கால சக்கரத்துல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம், 2 பாத்தீங்கன்னா
கார்த்திகை நட்சத்திரம். 3 பார்த்தீங்கன்னா பூராடமி நட்சத்திரம். 4 பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். ஸோ இந்த 4 நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆண்களா பெண்களா இருந்துட்டீங்கன்னா மோஸ்ட்லி நீங்க ஆண்டாளா இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்ப நல்லா கவனிச்சுங்க. சுக்கிரன் செவ்வாய் கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் அவிட்ட நட்சத்திரம் இருக்கும் ஸோ அவிட்ட நட்சத்திரம் நீங்க இந்த 3-4 நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரத்துல பிறந்து, ஸோ இதெல்லாம் பெண் அதாவது பெண்ணா இருக்கக்கூடிய அதாவது பெண்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தான் ஆண்டாள்னா டெஸ்ட் பண்றதுக்கு நான் இதை சொல்றேன். இந்த 4 நட்சத்திரத்துல பிறந்து, இந்த 4 நட்சத்திரத்தை ஏதோ ஒரு நட்சத்திரத்துல பிறந்து இந்த சுக்கிரன் செவ்வாய் கிரக சேர்க்கையானது அவிட்ட நட்சத்திரத்தை இருந்துட்டா நீங்க தான் ஆண்டாள். ஏன் கேட்டீங்கன்னா இவங்க ஆண்டாள்னு சொல்லி பிறப்பு ரகசியத்தை சொல்லி பொய் சொல்லி வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்ப வேணாம். நான் முழுக்க நான் சொன்னது எல்லாமே தீர்க்கதரிசி மூலியமா மட்டும்தான் சொன்னேன். ஸோ இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.